லட்சுமி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் இயக்கத்தில் நடிகர்கள் மல் சாயாதேவி, எம்.எஸ். பாஸ்கர், இசக்கி கார்வண்ணன், கூல் சுரேஷ், மகிரன், ஸ்ரீரஞ்சனி, வி.ஆர். விமல், காதல் சுகுமார் இவங்கெல்லாம் நடித்து வெளியான படம் தான் பரமசிவன் பாத்திமா. இந்த படத்தோட ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கதைக்களம் என்னன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற மலை கிராமம் ஒன்றில் மத மாற்றத்தால் 3 பிரிவாக பிரிஞ்சு கிடக்கிறாங்க. இதில் கிறிஸ்தவர்கள் வாழும் கிராமத்துலையும் இந்துக்கள் வாழும் கிராமத்துக்கு இடையிலையும் அவ்வப்போது சண்டையும் முதலும் வந்துட்டே இருக்குது. இந்த 2 கிராமத்தையும் சேர்ந்த 2 இளைஞர்களான விமல் மற்றும் சாயாதேவி 2 பேரும் சேர்ந்து கொலை செய்கிறாங்க. மேலும் சிலரை கொலை செய்ய முயற்சியும் செய்கிறாங்க. கொலை வழக்கை விசாரிக்கிற போலீஸாக வர இசக்கி கார்வண்ணனால குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. மறுபக்கம் என்னென்னா, கிராம மக்களுக்கு இடையே நடக்கிற மோதல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. விமலும் சாயாதேவியும் எதற்காக கொலை செய்கிறாங்க, கொலை செய்யப்பட்டவங்க அவங்களுக்கு என்ன பகை என்பது தான் இந்த படத்தோட மீதி கதை. சில மதங்கள் பணம் கொடுத்து மக்களை தங்கள் பக்கம் இழுக்கின்றாங்க என்பதையும், அப்படி இழுக்கப்பட்ட பலர் பெயரளவில் மதம் மாறிட்டு மனதளவில் மாறாமல் சொல்லியிருக்கிறத இந்த படத்தில் சொல்லியிருக்காரு இயக்குனர் இசக்கி கார்வண்ணன். ஒரு ஹாரர் படம்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு விமல் நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு காட்சியிலையும் தனது யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி ஸ்கோர் செஞ்சுருக்காரு. அவருக்கு பக்கபலமாக சாயாதேவியும் நடிச்சிருக்காங்க. இவங்களோட கிறிஸ்துவ தேவாலய பாதகராக நடிச்சிருக்க எம்.எஸ். பாஸ்கர் நெல்லை பாஷையை பேசி ரசிகர்களை கவர்ந்திருக்காரு. போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்க இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் இன்னும் கொஞ்சம் நடிப்பில் கவனம் செலுத்தியிருக்கலாம். வில்லனாக அறிமுகமாயிருக்க ஒளிப்பதிவாளர் எம். சுகுமார் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். இவங்களோட கூல் சுரேஷ், மனோஜ், ஆதிரா, ஸ்ரீரஞ்சனி, வி.ஆர். விமல், மகேந்திரன், காதல் சுகுமார், ஆறு பாலா, களவாணி கலை இவங்க எல்லாரும் அவங்களோட வேலையை குறையில்லாமல் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஒளிப்பதிவாளர் எம். சுகுமார் தனது கேமராவுக்கு பெரிய அளவில் வேலை கொடுக்கலன்னு சொல்லலாம். சில பருந்து காட்சிகளை தவிர மற்ற காட்சிகளில் சாதாரணமாகவே இருக்குது. அதே போல் படம் முழுவதும் பனிமூட்டம் காட்டுவதற்காக புகை போட்டிருப்பது அந்த படத்தில் அப்படியே அப்பட்டமாக தெரியுது. தீபன் சக்கரவர்த்தியோட இசை, பின்னணி பாடல்கள் எல்லாமே ஓகேன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் என்னென்னா, மத மாற்றத்தை குறித்து பிரச்சாரப்பரமாக இதை இயக்குனர் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். அதில் சுவாரஸ்யத்துக்காக பேய் கதையை சொல்லியிருப்பது அவ்வளோவா எடுபடலனே சொல்லலாம். ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் என 3 மதங்களை வச்சு அதில் மத மாற்றத்தையும் சொல்லியிருக்காரு இயக்குனர். படத்தில் வர அனைத்து கதாபாத்திரலையுமே பேசிகிட்டே இருக்கனால ரசிகர்களுக்கு கொஞ்சம் சோர்வு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. திரும்ப திரும்ப ஒரே காட்சிகள் வருவது அயர்வை தர மாதிரி இருக்குது. படம் நீளமாக இருக்கிறதும் கொஞ்சம் மைனஸாக எனக்கு தோணுது. இந்த படத்தை நான் பார்த்துட்டு என்னோடய ரிவ்யூ என்னோட ரேட்டிங் 5க்கு 2.5 கொடுப்பேன். நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா உன்னோட கருத்து ரேட்டிங் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.